டேசஸ் மணி நிகழ்ச்சி நான் உங்ககிட்டே தொடங்குறேன். இந்த அதிமுக கூட்டணியில் ராஜ்யசபா சீட் யாருக்கு அப்படின்றதுக்கான மையமான கேள்வின்றது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இன்னும் யாருக்கு ராஜ்யசபா சீட்டுன்றதை அறிவிக்கல. ஆனால் திமுக அதனுடைய கூட்டணிக்கு அறிவிச்சிட்டாங்க. 4 இடங்களில் ஒரு இடத்தை மானியமாக ஒதுக்கிட்டாங்க. 3 அந்த கட்சியை மானியமாக கொடுத்துட்டாங்களா? மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையம் மானியமாவா? ஆமாம், மானியமானு கேட்டுச்சு எனக்கு. மானியமாலாம் கொடுக்க முடியாது. ஓகே, அதை மக்கள் நீதி மையத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஏறக்குறைய அந்த பக்கம் செட்டில்ட் ஆயிடுச்சு. அதிமுகவுக்கு இன்னும் கொடுக்கல இல்லையா? இல்லை, இதுக்குள்ள என்னென்ன பொலிட்டிக்கல் லாஜிக்கை வச்சு இந்த 2 சீட்டை ஒதுக்குவாங்களா? இல்லை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் 4 பேருக்கும் அறிவித்ததுனாலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கும் உடனடியாக அறிவிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து அவசியம் இல்லை. தொண்டர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பும் கூடியிருக்கு. அதாவது 12 பேர் போட்டி போடுறாங்க ராஜ்யசபா மாநிலங்களவைக்கு என்பதாக சொல்லப்படுகிறது ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள். உள்ளபடியே இன்று வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம், நாளையும் அதே போல் மீதம் உள்ள கூட்டம். அதில் வந்து கலந்து கொள்வார், வர்ற தலைவர்கள்ட்ட கேட்டு ஒரு முடிவு எடுப்பார் என்பதாக என்ன யூக செய்திகளாக ஊடகங்கள் போட்டாங்கன்னு நம்ம பார்க்கக்கூடாது. ஆர்பி உதயகுமார் இதையே சொல்லிவிட்டார் வெளியே. அதனால் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவர் ஒரு முக்கியமான துணை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இல்லையா, துணைத் தலைவர். அப்போது அதில் வந்து யார் யார் வராங்க அப்படின்னு வரும்பொழுது இந்த 12 பேரில் வந்து விந்தியாவை முதல்ல சொன்னாங்க, அதற்கு பிறகு செம்மலைன்னாங்க, இந்திரா கோகுலேந்திரான்னாங்க, இப்படி பல்வேறு பேரை சொன்னாங்க. பேர் உட்பட ஜெயக்குமாரை வந்து அதிகமாக சொல்லப்படுது. ஏன் டி ஜெயக்குமார் என்ற விஷயம் என்று வந்தீங்கன்னு சொன்னால், முதல்ல வந்து இந்த கடந்த 2 முறை நடந்த ராஜ்யசபா தேர்தல்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதில் வந்து யார் யாரை தேர்ந்தெடுத்தாங்க என்பதில் தான் முதல்ல ஜி.கே. வாசனுக்கு ஒன்று கொடுத்தாங்க, அதற்கு பிறகு வந்து அன்புமணிக்கு ஒன்று கொடுத்தாங்க, எங்களுக்கு இல்லைங்க தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம் என்பதாக தேமுதிக தலைவி வந்து அறிவிச்சிருக்காங்க. வேறு அது நினைவுபடுத்திட்டாங்க நமக்கு. அப்போ நாம் அதிமுகவுக்கு உள்ளுக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் முதல்ல வந்து ஓபிஎஸ் எனக்கு வேணும்னு சொல்லி தர்மருக்கு வாங்கி கொடுத்துட்டார் என்பது நமக்கு தெரியும். அதே போல் 2வது என்று வரும்பொழுது சி.வி. சண்முகம், நான் வந்து பாஜகவினால் உள்ள கூட்டில் தான் முஸ்லீம் சிறுபான்மை வாக்கு இழந்து தான் தோற்றேன் என்று விழுப்புரம் தோல்வியை சொல்லும் பொழுது அவருக்கு மாநிலங்களவை கேட்கும் பொழுது கொடுக்கப்பட்டது என்பதும் தெரியும். இதே காரணத்தை சொன்ன டி ஜெயக்குமாருக்கு என்ன அந்த 2 முறையும் கொடுக்கப்படுவதாக விவாதிக்கப்பட்டு கொடுக்கப்படவில்லை என்பதும் தெரியும். இதெல்லாம் வந்து கிரவுண்டில் இருக்கக்கூடிய தளத்தில் இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இப்போது சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்ற தேர்தலில் வந்து தன்னுடைய ராயபுரம் தொகுதியிலேயே கள்ள ஓட்டு போட்டார் ஆளுங்கட்சிக்குன்னு ஒருத்தரை பிடிச்சு கொண்டு போய் ஜெயக்குமார் வந்து ஒப்படைக்கிறாரு. அதை திமுக அரசாங்கம் அவர் மீது வழக்கை போட்டு மனித உரிமை மீறல் என்பதாக போட்டு 22 நாள் சிறையில் இருக்கார். அப்போ கட்சிக்காக கள்ள ஓட்டு போடுவது என்பதை எதிர்த்து செய்தது கொஞ்சம் போராட்ட குணம் உள்ளவர் என்பதனால அவருடைய பாணியில் அதை செய்தார்னு வைங்க. அதே சமயம் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சென்னையில் இருந்து கொண்டு யார் அதிமுகவுக்காக ஸ்போக்ஸ் பர்சனாக ஊடகங்களை சந்திப்பதுன்னு வரும்பொழுது எந்த ஒரு மாநில தலைமை பட்டியலையும் இல்லாத டி ஜெயக்குமாரைத்தான் பொதுச் செயலாளர் வந்து இபிஎஸ் கொடுத்தாரு. அவருடைய கருத்துக்களைத்தான் இவர் சொன்னாருன்னு நாட்டில் எல்லோருமே பேசுவாங்க. ஏறக்குறைய அஃபிஷியல் டோனாக இருந்தார் அதிமுக. அன்அஃபிஷியலி அனௌன்ஸ்டு அஃபிஷியல், அப்படித்தான் அப்படி புரிஞ்சு அதிகாரபூர்வமற்ற ஒரு அதிகாரத்தின் என்பதாக. அதனால் அவருக்கு உரிய இடம் என்பது வந்து தேவைப்படுது. பாஜகவுடன் சேர்வது என்பதில் அவருக்கு வருத்தம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதை சரி கட்டணும்னு தேவை இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் அவரை பற்றி சர்ச்சை உருவானது. கட்சியை விட்டு போகிறாரா, திமுகக்கு வராரா, இப்படிலாம். அப்போ அவர் எனக்கு அரசியல் அடையாளம் கொடுத்ததும் எம்ஜிஆரும் அதிமுகவும் தான், எனக்கு அரசியல் வாழ்வு கொடுத்ததும் அதுதான், எனக்கு சோறு போட்டது அந்த கட்சி தான். இந்த விசுவாசத்தையும் அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு. அதனால் அவருடைய என்பது முதன்மையாக நிற்கிது. இன்னமும் சொல்ல போனால் அகில இந்திய மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் ஆண்டன் கோம்ஸ் முதலமைச்சருக்கு 4 இடம் இருக்க ஒருத்தர் மீனவர் கொடுங்கன்னு கேட்டார். அங்கே ப்ரொஃபஸர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தயாராக இருந்தார் என்பது எல்லோரும் அறிந்தது. ஆனாலும் அங்கே கொடுக்க முடியல. டிஎம்கேயை பொறுத்தவரை என்ன பண்ணாங்க, கமலுக்கு ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒப்புக்கொண்டதை கொடுத்தாங்க. வில்சன் தொடர்ந்து வந்து வெற்றிகரமாக நீதிமன்ற வழக்கை நடத்தியதற்காக அவருக்கு கொடுத்தாங்க உரியது. அது கிறிஸ்துவர் என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எம்எம் இப்ராஹிம் வந்து இங்கே வந்து அப்துல்லா வந்து புதுக்கோட்டையில் சட்டமன்றம் நிற்க போகிறாங்கும் பொழுது என்ன சின்னவருக்கு வேண்டியவர், அவருக்கு வந்து கொடுக்காமல் அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. கொடுத்தது சல்மாக்கு முஸ்லீம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ முஸ்லீம் கிறிஸ்துவர் வாக்குகள் என்பது தங்களுக்கு உறுதியாக வரும், அதை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் என்பது திமுக தலைமைக்கு இருக்கும்.
அதே போல் என்ன சிவலிங்கத்துக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னால் கள்ளக்குறிச்சியில் அவர் வந்து எம்பிக்கு கேண்டிடேட்டாக வரப்போறாருன்னு சொல்லிவிட்டு பிறகு மலையரசனுக்கு கொடுத்ததுனால அவர் வருத்தப்பட்டு பாவஞ்சம் வந்தார், அவரை போய் சமாதானப்படுத்தினாங்க என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். அதனால் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம், அது உடையார் சமூகத்திற்கு என்பதாக கூட. ஆனால் இதே நேரத்தில் இந்த மீனவர் மத்தியில் என்று வரும்பொழுது எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து அந்த 13 கடலோர மாவட்டங்களுடைய மீனவ வாக்குகளும் அதிமுகவுக்கு வரும் என்று ஒரு பொதுவான புரிதல் உண்டு. அதில் இப்பொழுது என்னன்னு சொன்னால் போட்டியாக விஜய்க்கு செல்வாக்கு வருது இளைஞர்கள் மத்தியில்னு வரும்பொழுது அந்த ஏற்கனவே இருக்கும் தங்களுடைய வந்து கொண்டிருக்கும் வாக்குகளை மறு உறுதி செய்ய வேண்டும் என்ற தேவையும் பழனிசாமிக்கு வரும். அப்போ அந்த விஷயத்திலும் டிஜே ஜெயக்குமாரை வந்து என்ன சேர்த்து நாம் வந்து அந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இத்தனை விவகாரம் இருக்கும் பொழுது தான் தேமுதிகவினுடைய என்ன கேள்வியும் வருது. இன்னொரு பக்கம் அன்புமணிக்கு கொடுக்கன்னு சொன்னால் அங்கே உள்ள அப்பா மகனுக்குள்ள உள்ள மோதல் என்பது அப்படியே நிற்கிது. உடனடியாக 2 நாளைக்குள்ள முடிவு செய்யல கொடுக்க முடியாமல் இந்த நேரத்தில் தேமுதிகவுக்கு கொடுப்பது என்பது எழுதப்படவில்லை என்றாலும் கடமை இருக்குங்கிற விஷயம் வந்து பிரேமலதா சொல்கிறாங்க. 5 மக்களவை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே. அப்படி இருந்தும் எத்தனை சட்டமன்ற தொகுதின்னு இருக்குது. நீங்கள் மாநிலங்களவை ஒன்று கொடுத்தாச்சுன்னு சொன்னால் சட்டமன்ற தொகுதி நம்பர் குறையும் என்பது பாமகவிற்குள் எப்படி பேசப்படுதோ அதே மாதிரி இங்கும் கூட இருக்குது. அப்போ இரண்டுமே வந்து அதிமுகவுக்கே கொடுத்து விடுவார்களா, இரண்டாவது யாருக்கு என்ற விஷயங்களும் சேர்த்து வந்து அதிமுகக்குள்ள பேசப்படுது என்பது தான் வந்திருக்கக்கூடிய செய்திகளாக தெரியுது. இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி 4 இடங்களில் கூட்டணிக்கு திமுக ஒரு இடத்தை ஒதுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களை அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சில அளவுகளை வச்சு கொடுத்துட்டாங்க. அதிமுகவுக்கு இருக்கிறதே 2 சீட்டு தான். ஆனால் அதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? ஜெயக்குமாருக்கு கொடுத்தா அதிமுகவுக்குள் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கு அதிருப்தியை சம்பாதிக்க வேண்டிய சூழல் ஏற்படல, வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டால் போன முறை முதல் முறை வந்து தர்மருக்கு கொடுத்தது ஓபிஎஸ் கொடுத்த வலியுறுத்தல்னால. அப்போ ஜெயக்குமார் அதுதான் நான் கேட்குறேன். இப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்க்குறப்போ முன்னாடி ஓபிஎஸ் வெர்சஸ் இபிஎஸ்ன்னு இருக்கிறப்போ ஆளுக்கு 2 சீட்டை பிரிச்சுக்கிறாங்க, தர்மருக்கு ஒரு சீட்டு கொடுத்துறாங்க, இந்த சிவி சண்முகத்துக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னும் பொழுது இப்போ தென் மாவட்டங்களினுடைய ஆதரவையும் இபிஎஸ் வாங்கணுன்ற ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் மூலம் வாங்கிவிட முடியாதுன்னு தெரியும் பழனிசாமி. ஆனால் தங்களிடம் ஏற்கனவே வந்து கொண்டிருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களுடைய வாக்குகளை மறு உறுதி செய்ய வேண்டும் என்பதும் தெரியும் அரசியல் முதிர்ச்சியில். அதில் வந்து சேர்த்து தான் திமுக இப்போ கொடுக்கவில்லைன்னு தெரியும் கடலோர மாவட்டத்திற்கு மாநிலங்களவை என்று வந்தால். அப்படி இருக்கும் பொழுது வாய்ப்புகள் அதிகமாக வந்து தென்படுது. அப்போ ஜெயக்குமார் அதுக்குள்ள வருவார். ஜெயக்குமாருக்கு முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் என்ற அடிப்படையிலும் முன்னாள் மீன்வளத்துறை மீனவ சமூகத்திலிருந்து வந்தவர், அதுதான் இப்பொழுது வந்து பேசப்படுது. அந்த ஆங்கிள்லையும் விஜய்க்கு இளைஞர்கள்லாம் மீனவ இளைஞர்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மறு உறுதி செய்ய வேண்டிய தேவை என்பதும் அங்கிருந்து வருது. தவிர தன்னுடைய கட்சியினுடைய பிரதிநிதியாக சென்னையில் இருந்தது, அதற்கு பிறகு வந்து ஊடகங்களில் அதே போல் வந்து 22 நாள் சிறைக்கு போனது, அந்த அவருடைய பங்களிப்பு என்பதில் இருந்து பார்க்கும்போது இப்போ நீங்க சொல்றதை படி பார்த்தால் ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கான ரூட் கிளியர் ஆயிடுச்சுன்ற நீங்க சொல்றீங்க. அப்படி மாதிரி தெரியுது. ஆனா இன்னொரு சீட்டு எந்த கால்குலேஷன் அடிப்படையில் அவர் செலக்ட் பண்ணுவார்னு ஒரு பக்கம் தேமுதிகவுக்கு சீட்டை ஒதுக்குறதுன்றது அதிமுகவுடைய கடமைன்னு பிரேமலதா சொல்லும் பொழுது கூட்டணிக்கு ஒதுக்குவதற்கான நிர்பந்தமா அல்லது வேற என்னென்ன கால்குலேஷன்லாம் இதுல அதிமுக தலைமை எடுப்பதற்கான? அதாவது எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு எப்படி சொல்றீங்க? 62 சட்டமன்ற உறுப்பினர் தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய கையில் இருக்காங்க. அது தவிர 4 பேர் ஓபிஎஸ் உடன் இருக்காங்க. உசிலமிட்டிக்காரரு, ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம். அப்போது இந்த 4 பேருடைய வாக்குகள் ஒரே ஒரு மாலை நேரத்தில் மட்டும் நேற்று வந்துச்சு. என்ன, நாங்கள் வந்து கொறடா உத்தரவை மீறப்போவதில்லை, நாங்கள் 4 பேரும் வந்து அதிமுகவை எடுக்கும் முடிவுக்குப்படியே ஓட்டு போட்டு விடுவோம் என்று அறிவிச்சிருக்கிறார். எல்லாத்துலேயும் பெருசாக வரல. அப்போ அந்த 4ம் சேர்ந்தால் அது என்ன ஆயிடுது? 66 ஆயிடுது. இது தவிர பாஜகவை பொறுத்தவரை தனக்குன்னு ஒன்று கேட்க போகிறதில்ல, ஆனால் அவங்க 4ம் வந்து தயாராக இருக்குது. அப்போ 70 வந்து கையில் இருக்குது, 68 தான் தேவைப்படுகிறது, அதனால் முடியும் என்ற நிலை. அப்போது அதிமுக தனக்குத்தானே, அதாவது 5 இடங்கள் உள்ள பாமகவை இணைத்து கொண்டால்தான் 2வது சீட் கொடுக்க முடியும் என்று சொன்னால் பாமக கொடுக்க வேண்டிய நிர்பந்தமும் அதில் வரும். ஆனால் பாமகவுக்கு இப்பொழுது கொடுக்க வேண்டிய அன்புமணி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வராமலேயே அங்கே தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய சச்சரவில் வந்து அது அப்படியே தேங்கி நிற்கிது. என்ன செய்யன்னு தெரிய முடியாத ஒரு நிலை வந்துருச்சு. அதனால் 2வதும் கூட அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கே கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டால் முதல்ல ஜி.கே. வாசனுக்கு கொடுத்ததும் பிறகு அன்புமணிக்கு கொடுத்ததும் 2 பேருமே அதிமுக வாக்குகளை வைத்து ராஜ்யசபா மெம்பர் ஆயிட்டு அவர்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக 24 போயிட்டாங்க.
இல்லை எனக்கு புரியுது. ரொம்ப முக்கியமான இடத்தை நோக்கி விவாதத்தை நகர்த்துறீங்க. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னால் தேமுதிகவுக்கு ஒதுக்குவதற்கான கடமை இருக்குன்னு பிரேமலதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராமதாஸ் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட போங்கன்னு நான் சொன்னேன், ஆனால் சௌமியா அன்புமணி ராமதாஸும் என்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டாங்க, அதனால் நாங்கள் வந்து பாஜகவுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அப்போது ராமதாஸ் தன்னுடைய விருப்பம் அதிமுகன்ற ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறப்போ மீண்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து, ஏன்னா அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, 35 வயசுல நான் அமைச்சராக்குன தவறுன்றப்போ ராமதாஸ் அவருடைய சாய்ஸ் படி பாமகவில் வேற யாராவது ஒருத்தவங்களை வந்து ராஜ்யசபா சீட்டுக்கு முன்வைத்து அதிமுக கூட்டணி கட்டமைக்கிறது மூலமாக, ஏற்கனவே அந்த கூட்டணியில் பாஜக இருக்குது, அதிமுக பாமக பாஜக மூன்றும் ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கான வியூகத்தை அந்த பக்கத்திலிருந்து எடுக்கிறப்போ இங்கே அதிமுக என்ன டோரை ஓப்பன் பண்ணுவாங்க? இல்லை, அப்படி ஒன்று பாமகவிலிருந்து எடுக்கவே வாய்ப்பில்லை. ஒன்று, ஒரே ராஜ்யசபா கேட்டால் அது ஜி.கே. மணி போய் பேசிட்டார் பழனிசாமின்னு வந்துருச்சு இல்லையா, ஏன்னா அன்புமணிக்கு கொடுத்தது என்பது தான். ஏன்னா ஜி.கே. மணி தான் வந்து நேரடியாக ரெப்ரசன்ட் பண்ணுறாரு ராமதாஸை என்பதும் அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் வந்து நிறுவனமான செய்தி. அதனால் அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒன்று, நீங்கள் வந்து இவ்வளவு திணற வேண்டியதில்லை, அவருக்கு கொடுத்துருங்க என்று சொல்வதை வேறொரு இந்த நேரத்தில் அவசரமாக காய் நகர்த்துவதற்கு கடுமையான வார்த்தைகளில் வழக்கம் போல் மருத்துவர் ராமதாஸ் சொல்கிறாரே தவிர இது அப்படிப்பட்ட ஒரு காய் நகர்த்தலா? அப்படிப்பட்டதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தேமுதிக வெளிப்படையா சொல்லிடுச்சு, ராமதாஸ் மறைமுகமா ஒரு உண்மை அதுதான். ஏன்னா ராமதாஸை பொறுத்தவரை அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்கணும்னு சொன்ன அதிமுகட்ட என்ன மாநிலங்களவை தேவையில்லை என்ற கருத்தும், மாநிலங்களவை கண்டிப்பாக தனக்கு வேண்டும் என்ற அன்புமணி கருத்தும், என்ன வாங்கிவிட்டால் சட்டமன்றத்தை இதை காரணம் காட்டி குறைத்து விடுவார்களே எண்ணிக்கையை என்று ராமதாஸ் கருத்தும் இருப்பதாகத்தான் உள்ளிருந்து வரும் செய்திகள். அப்படி இருக்கும் பொழுது அவர் இதை மறைமுகமாக சொல்கிறாருன்னா, நான் அதிமுக பக்கம்தான் என்பதை சொல்கிறாருன்னா, இந்த சண்டைக்கு மத்தியில் மகனை பற்றி விமர்சனங்கள் மிக கடுமையாக அவர் வழக்கம் போல் கடுமையாகத்தான் பேசுகிறவர். என சொல்லிவிட்டு பிறகு இப்படி சொல்வதை பார்த்தால் அதற்கும் கூட உள்ள வாய்ப்பு இருக்கிறது. அப்போ 2 செக் வைக்கிறார். ஒன்று அன்புமணிக்கான செக், இதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒருத்தவரை எம்பியாவும் மாற்றிடலாம். அதே மாதிரி 2024 தான் கணக்கு விட்ட அதிமுகவுடனான கூட்டணி கட்டமைச்சிடலாம் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி நகர்த்துறாரு. தான் தேர்ந்தெடுக்கும் ஒருத்தரை மாற்றுவது என்ற சிந்தனை அவருக்கு இருப்பதாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அன்புமணி மட்டும்தான் அதற்கான தேர்வு என்பதுதான் பொதுவான புரிதலா இருக்கு பாமக. ஆனா இன்னைக்கு சொன்னது 35 வயசுல அமைச்சராகிட்டேன், அது கடந்த காலத்தை பற்றி சொல்லி கடுமையாக விமர்சிச்சுட்டு பிறகு என்ன உடன்பட சொல்லி, ஏன்னா அப்படி அவர் இடையில் எடுத்த ஒரு வாய்ப்பை நீங்கள் சொல்வது போல எடுத்தால் முகுந்தன் விஷயத்தில் அது இன்னைக்கு விலகியதன் மூலம் நிறுவனம் ஆகிப்போச்சு இல்லைன்னு. அதனால அதற்கான வாய்ப்புகள் தெரியலை. இல்லை, ஏன்னா நான் கேட்குறேன், முகுந்தனுக்காகத்தான் இவ்வளோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறார். புதுச்சேரியில் நடந்த பாமகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை உட்பட இன்னைக்கு மேற்கோள் குறி காட்டி சொல்றாரு அப்படின்னும் பொழுது முகுந்தனுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ், அன்புமணியை அதிருப்தியாளராக பார்க்கக்கூடிய ராமதாஸ், முகுந்தன் அவ்வளவு சீக்கிரத்தில் கைவிட்டுடுவாரா? அவருக்கு ஒருவேளை கைவிடணும் கைவிடக்கூடாது இல்லை, அவர் விலகிட்டாரு என்பதுதான் செய்தி. குடும்பம் எந்த பக்கம் நிற்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளணும். அதில் இருந்து பேசலாம்.